SVTV நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். SVTVயின் செய்திகள் 2024 மறக்க முடியாத பல முக்கிய நிகழ்வுகளை சுவடுகளாகவும் நினைவுகளாகவும் பதித்து கடந்து போக வேண்டியிருக்கின்றது. இந்த 2024ஆம் ஆண்டை இந்தியாவில் இமாலய வெற்றியாக 3வது முறை பிரதமராக தேர்வு பெற்றார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அமெரிக்காவின் அதிபராக வெற்றி பெற்றார் ட்ரம்ப். அரசியலில் குதித்து அதகலப்படுத்தினார் நடிகர் தளபதி விஜய். உலக செஸ் சாம்பியன் போட்டியில் தமிழக வீரர் குகேஷ் வெற்றி பெற்றது போன்றவை வரலாற்று முத்திரைகள். கெஞ்ச வைத்த பெஞ்சல் புயல், ரத்தன் டாடா மற்றும் மன்மோகன் சிங் அவர்களின் மறைவு என நினைவலைகளாக இந்த வருடம் நிறைவுக்கு வந்தது. விரிவான செய்திகளை இதோ பார்ப்போம். முக்கிய செய்திகள். தனது மக்கள் பணியால் தொடர்ந்து 3வது முறையாக பாராளுமன்ற தேர்தலில் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் நரேந்திர மோடி அவர்கள். தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தலின் போது 69% மேலாக வாக்கு பதிவீடு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி 2024ஆம் ஆண்டின் உலக அழகி போட்டியில் பட்டத்தினை வென்றார் கிறிஸ்டினா பிஸ்கோவா. தென்கொரியாவின் விமானமான ஜெஜு ஏர் தாய்லாந்தின் தரையிறக்கத்தின் போது ஏற்பட்ட விபத்தில் 179 பயணிகள் மரணமடைந்தனர். இந்தியாவின் பெரும் இழப்பாக கருதக்கூடிய இரு மரணம், ரத்தன் டாடா மற்றும் மன்மோகன் சிங் அவர்களின் மரணம். சினிமாவில் மிக பெரும் வெற்றியை குவித்து தன் திரைப்பயணத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து தமிழக வெற்றிக் கழகம் என்னும் கட்சியினை தொடங்கி தனது அரசியல் பயணத்தை தொடங்கினார் தளபதி விஜய். சினிமாவை போல அரசியலிலும் வெற்றி கிடைக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். 2026இல் நடிகரும் தேமுதிக கட்சியின் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருதினை அவரது மனைவியான பிரேமலதா அவர்களிடம் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் வழங்கினார். தற்போது ஒளிபரப்பாகி வரும் பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கி வருகிறார் பெருமாள் வாத்தியாரான விஜய் சேதுபதி அவர்கள். ஆண்டவரை போல ஜெயிப்பாரா ஆண்டவன் கட்டளையின் கதாநாயகன். திரையரங்கத்தின் நஷ்டத்தாலும் OTT வருகையாலும் பல்வேறு சவால்களை சந்தித்த திரையரங்குகள் இடிக்கப்பட்டு வருகின்றது. ரசிக பெருமக்களுக்கு மிக பெரும் நினைவுகளை தந்த சாந்தி, வசந்தி, அபிராமி போன்ற 50க்கும் மேற்பட்ட திரையரங்குகள் 2024இல் இடிக்கப்பட்டது ரசிகர்களுக்கு மிக பெரும் வருத்தம் அளிக்கக்கூடியதாக விளங்குகின்றது. குணச்சித்திரம் மற்றும் நகைச்சுவை நடிப்பால் நம்மையெல்லாம் கவர்ந்த டேனியல் பாலாஜி, டெல்லி கணேஷ், சேசு இவர்களின் மரணமும், தன் வசீகர குரலால் கவர்ந்தெழுத்த பவதாரணி இவர்களின் மரணமும் திரைத்துறை சார்ந்தவர்கள் மட்டுமல்லாது தமிழக மக்கள் அனைவரிடமும் பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. பல ரசிகர்களின் கனவு கன்னியாக விளங்கிய கீர்த்தி சுரேஷ் அவர்களின் திருமணம் 2024ஆம் ஆண்டு நடைபெற்றது. இவரின் கழுத்தில் தொங்கிய தாலியை கண்டு காலியானார்கள் சிங்கிள் பசங்க.
think so. No, 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 no. Maybe someday you'll have it your way. Maybe someday it'll all. விளையாட்டுச் செய்திகள். 2024ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் நடைபெற்ற 2020 உலகக்கோப்பையில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. இதற்கு முன்னால் தோனி தலைமையிலான இந்திய அணி இந்த பட்டத்தை வென்றது குறிப்பிடத்தக்கது. மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் என்னும் குரலுக்கேற்ப உலக செஸ் சாம்பியன் பட்டத்தினை தன்னுடைய இளம் வயதிலேயே பெற்று தன் தந்தைக்கு மட்டுமல்லாமல் தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்தார் தமிழக வீரரான குகேஷ். தமிழகத்தைச் சேர்ந்த இந்திய கிரிக்கெட் வீரரான ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் தன்னுடைய 537 விக்கெட்டுகளுடன் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுகிறார். இது கிரிக்கெட் ரசிகர்களிடையே வருத்தத்தை அளித்தாலும் அவர் IPLலில் CSK அணியில் விளையாடுவார் என்பது சற்று மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக விளங்குகின்றது. வட சென்னையானது பல்வேறு திரைப்படங்களில் வெவ்வேறு விதமாக சித்தரிக்கப்பட்டாலும் விளையாட்டுத் துறையில் அதன் வளர்ச்சி வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. உதாரணமாக ஆட்டோ ஓட்டுநரின் மகளான இளம்பெண் கசிமா என்பவர் கேரம் போட்டியில் 3 பிரிவுகளில் உலக சாம்பியன் பட்டத்தையும் வென்று வந்தது குறிப்பிடத்தக்கது. வானிலை செய்திகள். 2024ஆம் ஆண்டில் இந்தியாவையே உலுக்கி போட்ட இயற்கை சீற்றமான 392 உயிர்களை பலிவாங்கிய கேரளாவின் வயநாடு நிலச்சரிவு. இந்தியாவின் வர்த்தக நகரமான மும்பையில் 2024ஆம் ஆண்டு மே மாதத்தில் ஏற்பட்ட புழுதி புயலால் ராட்சத விளம்பர பலகை விழுந்து 14 பேர் உயிரிழந்தனர். அதே மாதத்தில் டெல்லியில் ஏற்பட்ட புழுதி புயலிலும் 3 பேர் இறந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. காலநிலை மாற்றத்தினால் இயற்கை தன் கோர தாண்டவத்தினை வருடா வருடம் காட்டிக்கொண்டுதான் இருக்கின்றது. 2024ஆம் ஆண்டில் ஏற்பட்ட பெஞ்சல் புயல் தமிழகத்தில் பல பகுதிகளில் சேதத்தினை ஏற்படுத்தியது. குறிப்பாக திருவண்ணாமலையில் ஏற்பட்ட மண் சரிவில் ஒரே குடும்பத்தை சார்ந்த 7 பேர் உயிரிழந்தனர். அதில் 5 குழந்தைகள் என்பது மேலும் வருத்தமளிக்கக்கூடிய செய்தியாக விளங்கியது. நடந்து முடிந்த 2024ஆம் ஆண்டு நமக்கு பல இன்பங்களையும் துன்பங்களையும் தந்தது. இனி வரப்போகும் 2025ஆம் ஆண்டு நம் அனைவருக்கும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்க வேண்டுமென SVTVயின் சார்பாக இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். இனி இது போன்ற வீடியோக்களை பார்க்க SVTVயை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.